ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜசிவாலய யூடியூப் சேனலில் இன்றைய பதிவாக திருநீற்றின் மகிமை. இன்றைய வைகாசி அமாவாசை ஜோதிட சாஸ்திரப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை தினத்தில் திருநீற்றின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் நெற்றியிலிடும் திருநீறு நம்மை காக்கும் காப்பு இச்சையாக செயல்படுகிறது. சமய தீட்சை பெற்றவர்களும் சிவதீட்சை பெற்றவர்களும் திருநீற்றினை குழைத்து உடம்பையே சிவலிங்கமாக பாவித்து 18 இடங்களில் அணிவார்கள். உச்சந்தலை, நெற்றி, மார்பு, தொப்புள் கொடிக்கு மேல், இடது தோள், வலது தோள், இடது கை நடுபாகம், வலது கை நடுபாகம், வலது கை மணிக்கட்டு, இடது கை மணிக்கட்டு, வலது கை இடுப்பு, இடது கை இடுப்பு, வலது கணுக்கால் நடுவில், இடது கணுக்கால் நடுவில், முதுகு கீழ்கண்டத்தை சுற்றி, கழுத்து பாகம், வலது காதின் ஓரத்தில் பொட்டு, இடது காதின் ஓரத்தில் பொட்டு ஆகிய 18 இடங்களில் திருநீற்றினை அணிவார்கள். திருஞான சம்பந்த பெருமான் மதுரை ஆலவாயில் பாடிய திருப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே. சைவ சமய மாமருந்து திருநீராகும். இப்பதிகம் கடுமையான கடுநோயையும் விரட்டும் சக்தி வாய்ந்தது. பிறரால் வரும் தீவினை, நம்மால் நேரும் தீவினை இரண்டையும் போக்கும் வல்லமை பெற்றது இப்பதிகம். பயம், கனவு, தோல்வி ஆகியவற்றை இந்த நீரு அணிந்து இப்பதிகத்தை படிப்போர் அருகே வராது. திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய 4ஆம் திருமுறையில் 94வது பதிகத்தில் 6வது பாடலாக கருவாய் கிடந்துன் கலலே நினையும் கருத்துடையேன், உருவாய்த் தெரிந்த உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொழியச் சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் திருநீற்றின் மகிமையை கூறும் பாடல். கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்விரே யாமாகில், தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. திருநீற்றில் உள்ள சாம்பல் அணுக்களை கடத்தும் ஆற்றல் மிக்கவையாகும். நற்சிந்தனைகளோடும் தியான சுத்தியோடும் கை விரல்களால் திருநீறு அணிவிக்கப்படும் போது அதன் வழியே அணுக்கள் ஊடுருவி நன்மைகளை செய்கிறது. உடலின் மிக முக்கியமாக பகுதிகளாக விளங்கும் 18 இடங்களிலும் தினசரி திருநீறு தடவி விரல்களால் அழுத்தப்படும் பொழுது அக்குப்ரஷர் புள்ளிகளில் அழுத்தம் ஏற்பட்டு உடலில் இரத்த ஓட்டமும் அதை சார்ந்த முக்கிய சுரப்பிகளும் நல்ல தூண்டுதலை அளிக்கின்றது. இதன் மூலம் காந்த அலைகள் உடலில் ஊடுருவி நன்மை செய்கின்றன. சிவாய நம என்று திருநீறு பூசி நம் சிந்தையில் சிவனை நிறுத்துவோம். வாழ்க வளமுடன்.